2026ஆம் வருடம் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்டத்தை துவக்கியுள்ளார். நேற்று முன்தினம் பாட்டாளி மக்கள் கட்சியை தன் கூட்டணிக்குள் இழுத்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது விஜயகாந்தின் கட்சிக்கு சீட் ஒதுக்கியுள்ளார். இது சம்பந்தமாக 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் நம்முடன் கூட்டணி வைக்கும் தேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வருகின்ற 2026ஆம் வருடத்தில் ராஜ்யசபா சீட் ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து ஒரு கடிதத்தை வெளியிட்டுள்ளார். இது தேர்தல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தேமுதிக பிரேமலதா என்ன ரியாக்ஷன் கொடுப்பார் என்பது தெரியாத நிலையில் தற்பொழுது தேர்தல் களத்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கிறதா இல்லையா என்பதை பிரேமலதா தான் உறுதி செய்ய வேண்டும். இந்த நிலையில் ராஜ்யசபா சீட்டு அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.